ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடம்புல தேமல் ப்ராப்ளம், அப்படி அந்தந்த பகுதியில் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதே மாதிரி கண் இமைகளுக்கு கீழே வந்து ஒரு கருப்பாக வரக்கூடிய அந்த நிலை இருக்கின்றது. கண்களினுடைய இயக்கம் சீராக இல்லை, ஒரு குளிர்ச்சியாக இல்லை. இதற்கு எல்லாம் என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நமக்கு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருந்தால் தான் லிவருக்கு சக்தி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தூக்கம் நன்றாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லை, நீங்கள் இரவு 12 மணி 1 மணி அந்த மாதிரி தூக்கக்கூடிய பழக்கமாக இருந்தால் அதை முதல்ல மாற்றிக்கிடணும். அதை உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடணும். இரண்டாவது, தொடர்ந்து பல மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறோம். செல்ஃபோன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பார்க்கும் பொழுதும் நமக்கு லிவருக்கு சக்தி குறையும். கண்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அப்போ லிவர் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய அந்த செல்ஃபோன் பார்க்கக்கூடிய அந்த அளவை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தேவைக்கு மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இது நீங்கள் முதல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் தேமல் உள்ளவங்க காலை மாலை 2 வேளையும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. கால் பெருவரிலிருந்து தண்ணி அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க, கழுத்து வரைக்கும் வந்துட்டு அப்புறம் தலைக்கு மேலே விட்டுக்கிடணும். காலையில் தலைவலியாக நன்றாக குளித்து கொள்ளலாம். இரவு மாலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது கழுத்துக்களை கூட குளிச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த வகையான சோப் யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பைத்த மாவு, கடலை மாவு அதை மட்டும் நன்றாக தண்ணியில் கரைச்சி அதை பூசி குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடியது. அருகம்புல் சாறு உணவில் வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. வேப்ப இலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு மாதிரி உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஸ்கின் ப்ராப்ளம், கண்களுக்கு கீழே கருப்பாக வருவது, கண் எரிச்சலாக இருப்பது, இதற்கு எல்லாமே ஒரு முழுமையான ஸ்கின் ட்ரையாக இருக்கிறது, மிக நல்ல ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ மனதில் நமக்கு ஒரு சாந்தம், அமைதி இருக்கணும். உள்ளம் அமைதியாக இருந்தால் தான் அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு தான் கண்கள். அப்போ உள்ளம் அமைதியாக இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். தசை மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங்.
இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் பண்ணுறேன். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். தசைப்பகுதி முழுக்க, ஸ்கின் முழுக்க நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை. இந்த மாதிரி 2 கட்டை வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை வரல். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு கண்களுக்கு கீழே நமக்கு அந்த மாதிரி ஒரு கருப்பு விழி வரக்கூடாது. கண்களுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அதுக்காக ஒரு சின்ன கண் பயிற்சி. 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கட்டை வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருந்து மெதுவாக கொண்டு வரேன். எனது 2 கண் விழியும் இந்த கட்டை விரல் நுனியை பார்த்துக்கிட்டே வரட்டும். தலைக்கு மேலே வந்தோடனே விழியை நல்ல மேல் நோக்கி கட்டை விரல் நுனியை பாருங்கள். ஒரு 5 செகண்ட் மெதுவாக கீழே கொண்டாங்க. கண் விழி வந்து இந்த கட்டை விரல் பார்த்துட்டே கீழ் நோக்கியே வரட்டும். மெதுவாக ஸ்லோவாக. மீண்டும் ஒரு முறை. இப்போ கட்டை விரல் நோக்கி கண் விழி அப்படியே மேல் நோக்கி பார்த்துட்டே வரேன். தலைக்கு மேலே வந்தோடனே வெளியே நல்ல மேல் நோக்கிய கட்டை விரல் நுனியை பாருங்கள். ஒரு 5 செகண்ட். லைட்டாக இரிட்டேட் ஆகும். அப்புறம் மெதுவாக கைகளை கொண்டாங்க. கண் விழி அப்படியே கீழ் நோக்கியே கட்டை விரல் நோக்கியே பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ கை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போடுறேன். என் கண் விழி வந்து இந்த கட்டை விரல் நுனி எங்கெல்லாம் போதோ அங்கே ஃபுல்லாக அப்படியே சொல்லிட்டு பார்க்குறேன். கிளாக் வைஸ், அதுமாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். கண் விழி வந்து இந்த கட்டை விரல் நுனி எங்கெல்லாம் போதோ அங்கே ஃபுல்லாக அப்படியே பார்க்குறேன். இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 3 ரவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹீட் வரும் இந்த இடத்துல. கண்ணை மூடிட்டு அந்த ஹீட் அப்படி லைட்டாக கண்ணுக்கு மேலே அந்த விழிக்கு கீழே லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஆசனத்தில் பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. இந்த நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. கை சின் மூத்திரை வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களது உணர்வு வலது கண்ணு இடது கண்ணு. கண்ணை மூடிக்கோங்க. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருக்கோம். கண்ணை மூடிட்டு உணர்வோடு இருக்கிறோம். வலது கண் பகுதி உள்பகுதி, இடது கண் உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சாந்தமான மனநிலையில் உங்களது கண்களுக்குள்ள உங்கள் உணர்வு அப்படியே வச்சு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கண்களுக்குள்ள நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள். மூச்சு மெதுவாக வெளியே விடுங்க. உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதாக எண்ணுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். கண்கள் வலது கண் இடது கண் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்படி கருடமுத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. கண் நரம்புகள் வலது கண் இடது கண் உள்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது உணர்வை வலது கண் இடது கண் அந்த உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. கண்களை மூடி லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது ஆயில் பாத் எடுத்துக்கணும். 2 நாட்கள் எடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் செவ்வாய் வெள்ளி, ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் புதன் சனிக்கிழமை. உங்களால் வாரத்தில் 2 நாட்கள் ஆயில் பாத் எடுக்க முடியிட்டா ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. என்றைக்கு ஆயில் பாத் எடுத்திருக்கீங்களோ அன்றைக்கு நீங்கள் பகலில் தூங்காத ஒரு நிலையை ஏற்படுத்திக்கோங்க. எளிமையான உணவாக அன்றைக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு பழ வகைகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாட்கள் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கு செய்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது மிக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக காலையில் சூரிய ஒளி படும் பொழுது 6லேருந்து 6 to 6:30 மாலை 5 to 6 சூரிய ஒளி படுவது மாதிரி இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.